அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒருத்தரை உயர்த்தி பாட வேண்டும் என்றால் ஒரு மனிதனை உயர்த்தி பாடலாம், துதிக்கலாம். ஆனால் அந்த மனிதன் ஒரு காலம் வரைக்கும் நம்மோடு இருக்கிற வரைக்கும் மாத்திரம் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரை உயர்த்த முடியும், பாட முடியும், அதே அவங்க கேட்க முடியும். ஆனால் நம்முடைய தேவன் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எனக்கு ஆபிரகாமுடைய சத்தத்திற்கு, ஆதாமுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தவர் நம்முடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை, உம்மை துதிக்கும் போது என் வாழ்க்கையில் வருகிறது உற்சாகம், உம்மை ஆராதிக்கும் போது எங்க வாழ்க்கையில் வருகிறது நிம்மதி, உயர்வு, எல்லாம் உம்மை துதிக்க துதிக்க வருகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில இந்த துதிப்பின்குள்ளாக செல்லும் போது அந்த அனுபவத்தையும் அந்த அதிசயத்தையும் அந்த மகிழ்ச்சியும் உணர போறீங்க. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடலாமா? கண்களை மூடி இந்த வார்த்தையை சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உடைய பிரசன்னத்தால நிரப்புங்க ஆண்டவரே. எந்த கவன சிதறலும் வரக்கூடாது. ஆவியானவரே, நீர் ஆட்டு கொண்டு வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கும் எங்களுக்கு விரோதமாக எதுவும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடியில நாங்கள் களி கூர்ந்து உம்முடைய மகிழ்ந்து உம்மை புகழ்ந்து பாட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில துதிச்சு எல்லா கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்த்து பாடலாமா? சொல்லுங்க எல்லாரும். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயவனே, அவனை ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊராய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊராய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமதீந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால்
உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்று நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் வாரும் என்று நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். சொல்லுங்க. பாடிட பாத்திரமே துங்கவன் துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை தேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இதுவரை நடத்தின தகப்பனுக்கு புதிய பாடல்களை பாடி இந்த காலை வேளை முழுவதும் அவரை பாடி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நல்ல வாய்களை திறந்து உற்சாகமாக நீங்க பாடுங்க. புதிய பாடல் பாடி என் இயேசு ராஜாவை நான் துதித்து பாட போகிறேன். ஹல்லேலூயா புகழ்ந்து பாட போகிறேன். ஹல்லேலூயா ஆமென். எப்படி எல்லாம் நீங்க பாடணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க அண்ணா, எப்படி பாடணும்னு ஆசைப்படுறீங்க? ஒருத்தர் ஒன்று சொல்லுங்க. நீங்க துதிச்சு பாடணும். நீங்கண்ணா ஆடி பாடணும், இன்னொன்று மகிழ்ச்சியாக பாடணும். சின்ன பிள்ளைங்களா சொல்லுங்க, எப்படி பாடணும்? கை தட்டி பாடலாம், சத்தமாக பாடணும். பாடுறதுல எத்தனையோ விதம் இருக்கு. மெதுவாகவும் பாடலாம், துதிச்சு பாடி, இது மெதுவாக. நல்ல உற்சாகமாகவும் பாடலாம், சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா ஆமென். அன்னைக்கு பவுல் சிலவை எப்படி துதிச்சிருப்பாங்க இமேஜ் பண்ணி பாருங்க. அவர்கள் கட்டுகள் உடையத்தக்கதாக அவர்கள் ஆராய்த்து பாடினாங்க. எரியோ கோட்டைக்கு முன்பாக நின்று எப்படி அந்த கூட்ட ஜனம் துதித்திருப்பாங்க யோசிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா ஆமென். இடத்திற்கு தகுந்த மாதிரி அப்போ நம்முடைய தேவன் இந்த காலை வேளையில் சபை கூடி வந்திருக்கிறோம். புதிய பாடல் பாடி ஹல்லேலூயா மகிழ்ந்து கொண்டாட போகிறோம் என்று சொல்லி அவர் செய்த நன்மைகள் அனைத்தும் என்னை பார்த்து நாம் பாடி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? பல்லமா புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின ரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, கழுவின ரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, தேற்றின வசனத்தாலே அனுதினமும் தேற்றின வசனத்தாலே, திடத்தந்தார் திடத்தந்தார் ஆவியாரே, எனக்கு திடத்தந்தார் ஆவியாரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி
கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியை பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியை பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எத்தனை முறை கூப்பிடும் போது பதில் தந்தார். கூப்பிட்டு பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டு பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். சொல்லுங்க. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். காலையில் மகிழ்ச்சி, மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. விடுமை நாளே மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம். கிருபையோ கிருபையோடு தாழ்ந்தார், அவர் கிருபையோடு தாழ்ந்தார். சொல்லுங்க. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். அவரை பாடுவதே ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா,
ஆமென். இப்போ நீங்க சொல்ல போறீங்க, பாடல் பாடி மகிழ போகிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அவரை பாடும்போது சந்தோஷம் கிடைக்குதா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை பாடும்போது எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடிச்சு கொள்றீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்து பிடிச்சிக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாடலாமா? நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பால், மகிழ்ச்சியால், மன நிறைவோடு கனிவான மீட்பர் அவர். கண்மணி போல தினந்தோறும் காக்கின்ற தகப்பன் அவர். கீதங்களால் ஆராதிப்பேன், ஐக்கியத்தில் ஆனந்திப்பேன் என்று சொல்லி அருமையான பாடல். அந்த பாடலை பாடி உயர்த்தலாமா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? பாடலாமா? பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே. பரிசுத்தரை நித்யரை பாடி போற்றுவேன். பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே. பரிசுத்தரை நித்யரை பாடி போற்றுவேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா பாடுவேன் நான். ஹல்லேலூயா பாடுவேன் நான். ஹல்லேலூயா பாடுவேன் நான். ஹல்லேலூயா பாடுவேன் நான். மகிமையின் ராஜாவர், மகத்துவம் நிறைந்தவர். மனமெல்லாம் நிறையுதே மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியில் சிலிர்க்குதே. மீண்டுமாக மகிமையின் ராஜாவர், மகத்துவம் நிறைந்தவர். மனமெல்லாம் நிறையுதே மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியில் சிலிர்க்குதே. ஹல்லேலூயா பாடுவேன் நான். ஹல்லேலூயா பாடுவேன் நான். ஹல்லேலூயா பாடுவேன் நான். ஹல்லேலூயா பாடுவேன் நான். பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாரில் பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே. பரிசுத்தரை நித்யரை பாடி போற்றுவேன். பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே. பரிசுத்தரை நித்யரை பாடி போற்றுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா பாடுவேன் நான். ஹல்லேலூயா பாடுவேன் நான். ஹல்லேலூயா பாடுவேன் நான். ஹல்லேலூயா பாடுவேன் நான்.
கண்மணி போல் கண்ணாடி போல் காப்பாரவர் கீதங்களால் ஆராதிப்பேன் ஐக்கியத்தில் ஐக்கியத்தில் ஆனந்திப்பேன் ஹalleluya பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான் பாடல் பாடி மகிழ்வேன் துதி அல்லேலூயா பாவி என்னை பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா பாடல் பாடி மகிழ்வேன் துதி அல்லேலூயா பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவே பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவே கைகளை உயர்த்தி ஹalleluya பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான் நீதியுள்ள நீதிபரன் மேகமதில் வந்திடுவார் நின்றானந்த வாழ்வினையே எனக்காக எனக்காக தந்திடுவார் நீதியுள்ள நீதிபரன் மேகமதில் வந்திடுவார் நித்யானந்த வாழ்வினையே எனக்காக எனக்காக தந்திடுவார் ஹalleluya பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான் பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா பாடி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா மகிழ்ச்சியோடு பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா பாவி என்னை பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா எனக்காக பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன் பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன் ஹalleluya பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான் ஆமென் ஹalleluya பாடுவேன் ஹalleluya ஹalleluya மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நம்முடைய தேவன் நல்லவர். ஹalleluya ஹalleluya ஆமென். நானே ஒரு அமர்ந்திருந்த ஒரு பாடலை பாடுவோமா? மகிழ்ச்சியோட இந்த காலை வேளையில துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹalleluya ஆமென். எதுக்கெல்லாம் நம்ம துதிக்கிறோம்? எத்தனையோ சூழ்நிலை தண்ணீரில் மூழ்கின மாதிரி நமக்கு தெரியலாம். நான் தேவன் நம்மை மூழ்காமல் என்ன பண்ணாரு? பாதுகாத்து கொண்டார். நெருப்பில் கடந்த போல் இருக்கலாம். ஆண்டவரே இந்த சூழ்நிலை எப்படிலாம் தாண்டி வர போகிறேன்னு நம்ம மனசில் இருக்கலாம். ஆனால் மூடி கூட கருகாமல் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. மனுஷங்க நம்பின மனுஷங்கள்லாம் தலை மேலே ஏறி போன மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அவர்கள் முன்பாக, சத்துருளுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி
நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தலை குனியவில்லை, நம்மை கையேந்த விடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கடவுள் ஒருவருடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் எந்த சூழ்நிலையும் தலை குனிந்து இருக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஆமென். என் வாழ்க்கையில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமம் என் கையில் இருக்குது. இந்த உலகத்தையே படைத்த தேவாதி தேவனின் நாமம் என் கையில் இருக்குது. ஆசீர்வாதங்கள் என் கையில் இருக்குது. ஜீவ வார்த்தை என்ற மன்னா வசனம் நம்ம கையில் இருக்குது. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த மனிதன் எந்த சூழ்நிலையும் தலை குனிந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான்? இதெல்லாம் மறக்கடிக்க வைப்பான் நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. மறக்கடிச்சு நீ ஆராதிக்கக்கூடாது, துதிக்கக்கூடாது, விடுதலையோடு ஆராதிக்கக்கூடாது என்று சொல்லி பல சிந்தனைகள், பல போராட்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கஷ்டங்கள், இது எல்லாம் உங்களுக்கு முன்பாக வைத்து தேவனை ஆராதிக்கின்ற அந்த நோக்கத்தையும் அந்த விடுதலையும் பிசாசு தரமாட்டான். பார்த்தீங்களா? அன்னைக்கு சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலைமையில் அவங்க என்ன பண்ணாங்க? கட்டுகளை பார்க்கல, கட்டவிழ்க்கவரை பார்த்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை சுற்றி வரும்போது அது பெரிய எரிகோ கோட்டை என்று பார்க்கவில்லை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? கடந்த நாட்களில் அவர் செங்கடலை பிளந்து நடத்தினார். பார்வோனின் சேனையும் சிவந்த சமுத்திரத்தை கவிழ்த்தினவருக்கு எரிகோ கோட்டை பெரிய காரியம் அல்ல. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரித்தார்கள். விசுவாசத்தினால் தேவனுடைய அதிசயங்களை அவர்கள் கண்டார்கள். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாடலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நானுமே நான் துதிப்பேன், உயர்த்துவேன் என்று சொல்லி அவரை போற்றி துதிச்சு பாட போறீங்க. பாடலாமா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? பாடுவீங்களா? ஆமென். மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் தேவனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு எல்லாம் பாடிடலாம், அப்புறம் எல்லாம் கைகளை தட்டி நம்ம பாடலாம். சரிங்களா? இந்த பாட்டு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் எல்லாம் கேட்டுருங்க, அப்புறம் நம்ம பாடலாம். தெரிந்த பாடல் ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க, ரீனுகுமார் அவர் எழுதின பாடல். ஃபஸ்ட்டு பாடிடலாம், அப்புறம் கையை தட்டி எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, மாட்சிமை தேவனே. துதிப்போம் அல்லேலூயா பாடி. மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. சொல்லுங்க, துதிப்போம் அல்லேலூயா பாடி. மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மீண்டுமாக துதிப்போம் அல்லேலூயா பாடி. மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. கையை தட்டி பண்ணலாமே, கையை தட்ட வேண்டாம்னு சொல்லையே. மகிமையின் ராஜனே, தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி. மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. சொல்லுங்க. தண்ணீரில மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. வெறுப்ப நடந்த போதும் கருகாம காத்து கொண்டீங்க. தண்ணீரில மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. வெறுப்ப கடந்த போதும் கருகாம காத்து கொண்டீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. சொல்லுங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன
மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. ஹல்லேலூயா. பாடுனீங்களா? பாட்டு கற்றுக்கிட்டீங்களா? பாடலாமா? இப்போ சேர்ந்து பாடலாமா எல்லாரும்? ஹல்லேலூயா. ஆமென். பாடுறீங்களா? நீங்களே பாடுவீங்களா? பாடுறீங்களா? நல்லா கைகளை தட்டி மகிமை ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. மகிமை ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. தண்ணீரில மூழ்கின போதும் அப்படியே வரும். எப்படி வரும்? தண்ணீர்ல மூழ்கின போதும். மறந்துட்டீங்களா? அதுக்குள்ளாட்டி கரெக்டாக பாடினாங்க. எப்படி? தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்க சொல்லுங்க. நெருப்புல கடந்து கருகாம சொல்லுங்க. தண்ணீர்ல மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்புல கடந்த போதும் கருகாம காத்து கொண்டீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் உயர்த்தி வச்சீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் உயர்த்தி வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. 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 ஹல்லேலூயா. ஆமென். இது மாதிரி சில டைம் நீங்கள் கைத்தட்டிருக்கோம் மற்றதுக்கு இல்லை நீங்கள் சோகமாக இருக்கீங்களா சில டைம். அப்படி தான் ஒரு நாள் சென்னையில் ஒரு பாஸ்டர் வந்துட்டு போய் பார்த்தாராமா. என்னடா இவங்க உற்சாகமாக கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க, ஆராதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு இந்த இன்டர்வியூவில் அவர் பேசின இன்டர்வியூவில் போய் கேட்டேன். அது கடைசியில் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி ஆக்கிட்டாங்க எல்லா இடத்துலையும். இப்படிலாம் பாடக்கூடாது, இப்படிலாம் செய்யுது. உற்சாகப்படுத்தும் விதமாக, விசுவாசிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக, ஏமா பாட மாட்டேங்கிறீங்க, எனக்கு கால் வலிக்குது பிரதர், ஏமா துதிக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கெல்லாம் பாடி தாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி இருந்தாங்களாம். அப்போ அந்த பாஸ்டருக்கு என்ன பண்ணுன்னு தெரியலையா. மீட்டிங்கு போகிறான், நானும் தொண்டை தண்ணி வத்த பாடுறேன், எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க, பாட மாட்டேங்கிறாங்களே. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ ஆராதிச்சு பாடு, ஹார்ட் அட்டாக் வராது, நீ ஆராதிச்சு பாரு, பிபியே வராது என்று சொல்லி என்ன பண்ணார், அவர் பாடினார். பார்த்தீங்களா, அவர் பாடினது உலகம் முழுசு ரீச் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அது வந்து பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை எல்லார் வாயிலையும் சொல்ல வச்சுட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டி பாடு, கைவெளி வராது, நடனமாடி பாடு, ஆமேன். இதெல்லாம் பிசாசு அங்கங்கே ஒரு முடக்குவாதம் மாதிரி அங்கங்கே பிடிச்சி வச்சிருக்கிறான். வாயை திறந்து பாடு, ஆமாம், வாயை திறந்து பாடலான்னு உங்கள் ஆவி உற்சாகமாக இருக்கும். பிசாசு உனக்கு இது தேவையா, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லையே, உனக்கே பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, பாடி மட்டும் நடந்துற போதுன்னு சொல்லிட்டு உன் வாயை கட்டிடுவான். உங்கள் வாயை கட்டிக்கிட்டா பிசாஸ், தேவன் எப்படி சிங்கத்தின் வாயை கட்ட முடியும்? நீங்கள் வாயை திறந்து பாடினாதான் சிங்கத்தின் வாயை தேவனால் கட்ட முடியும். ஹல்லேலூயா. நடனமாடி பாடு. பார்த்தீங்களா, கத்தரையே பாடு, சர்க்கரையே வராது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாஸ்டர் இது மட்டும் எழுதலை, எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறார். உண்மையான ரகசியம் ஏன் இவர் எழுத முடிந்தது என்றால், தன்னுடைய இளம் வயதில் போதை வஸ்துக்கு அடிமையாகி 3 நாள் கான்சியஸே இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 3 நாள் அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, கோமா நிலைமைக்கு போயிருந்தார். அந்த கோமாவில் ஏசப்பா அவருக்கு நல்ல சுகம் தந்தார். அதற்கு பிறகு அந்த குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலையாகி இயேசுவுக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா.
சென்னையில் இருக்கிற நிறைய பகுதிகளில் நற்செய்தி ஊழியங்களில் அருமையான பாஸ்டர் ஐயாவை அவருடைய சாட்சியின் மூலமாக பல இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு புறத்திலும் நம்ம கிராமப்புற பாடல் என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ பிரதர் குமாரன் இருக்காங்கன்னா அந்த ஊரில் ஒரிசாவில் உங்களுடைய லாங்குவேஜுக்கு தகுந்த பாடல் இருக்குது, இல்லை கலாச்சார பாடல் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோக் இருக்குது, இப்போ இந்த ஃபோக் இது என்ன கலாச்சாரம், என்ன பீட், இது இங்கிலீஷ் பீட்டா, என்ன பீட்டு, நம்முடைய தமிழர்களுடைய இசை, பறை இசை. இந்த இசையின் மூலமாக நான் இயேசுவை என்ன பண்ணுறேன், ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு இந்த கலாச்சாரம் வந்துருச்சு. அதே மாதிரி சென்னையில் கானா என்கின்ற கலாச்சாரம் இருக்குது. என்ன கலாச்சாரம் சொல்லுங்க, கானா. ஒரு வார்த்தையே ஒரு மெசேஜையே கானாவாகவே சொல்லிடுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அவங்கள அடிச்சுக்க யாருமே கிடையாது. அவங்கள மாதிரி பாட முடியாது, அவங்கள மாதிரி வாசிக்க முடியாது, சூப்பராக பாடுவாங்க. எல்லா நிகழ்வுகளுக்கும் இந்த கானாவை சொல்லுவாங்க. இப்போ இந்த கானா மூலமாக அவங்களுக்கு ரட்சிப்பு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் இந்த கானா மூலமாக சத்தியத்தை சொல்கிறாங்க. அந்த ஸ்டைலில் வந்த அருமையான பாடல். ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்களாமா, எந்திரிச்சு நின்று ஒரு சில வரிகளை பாடி மகிழ்ச்சியோடு அவர் ஆராதிக்கலாமா. இன்றைக்கி அந்த பாஸ்டர் பண்ண ட்ரீட்மெண்ட் தான் நம்ம எல்லாருக்கும். பாடுவீங்களா? ஆராதிச்சு பாரு, பாடுங்க. தெரியுமா அந்த பாட்டு? பாடுங்க. ஆராதிச்சு பாரு, ஆட்டட்டக்க வராது, துதிச்சு பாரு, சோர்வே இருக்காது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது, துதிச்சு நீயும் பாடு, சோர்வு வராது. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது, துதிச்சு பாரு, சோர்வே இருக்காது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. பாடுங்க. கையை தட்டி பாடு, கைவலி வராது, கையை தட்டி பாடு, கைவலி வராது, கையமாடி பாடு, கால்வலி வராது. சொல்லுங்க. நடனமாடி பாடு, கால்வலி வராது. கையை தட்டி பாடு, கைவலி வராது, கையை தட்டி பாடு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது, நடனமாடி பாடு, கால்வலி வராது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. துதிப்போமா தேவனே, பாடுவோமா, பாடுவோமா கர்த்தரே. வாயை திறந்து பாடு, வாய்வலி வராது, வாயை திறந்து பாடு, வாய்வலி வராது. சிரிச்சு பாடு, சிரிச்சு தூச்சு பாடு, பல்லுவலி வராது. சிரிங்க. சிரிச்சு தூச்சு பாடு, பல்லுவலி வராது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. ஆமென். துதிப்போமா தேவனே, பாடுவோமா, பாடுவோமா கர்த்தரே. சக்கரையே வராது, சத்தத்தை உயர்த்தி பாடு, சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா, பாடுவோமா கர்த்தரே. மகிழ்ச்சியோடு துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. தொண்டரலி வராது, சத்தத்தை உயர்த்தி பாடு, தொண்டரலி வராது. குனிஞ்சு குனிஞ்சு நிமிர்ந்து பாடு, முட்டு வலி வராது, குனிஞ்சு நிமிர்ந்து பாடு, முட்டு வலி வராது. சொல்லுங்க. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. ஆமென். துதிப்போமா தேவனே, பாடுவோமா, பாடுவோமா கர்த்தரே. ஆராதிச்சு பாரு, அட்டட்டாக்கு வராது, துதிச்சு பாரு, சோர்வே இருக்காது. ஆராதிச்சு பாரு, அட்டட்டாக்கு வராது,
துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. துதிப்போமா தேவனை, மகிழ்ச்சியோடு பாடுவோமா கர்த்தரை. ஆமென். துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. நல்ல கையை தட்டி பாடு, கைவலி வராது. கையை தட்டி பாடு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. துதிப்போமா தேவனை, ஆமென். பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. வாயை திறந்து பாடு, வாழ்வழி வராது. வாயை திறந்து பாடு, வாழ்வழி வராது. சிரிச்சு, சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லுவலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, ஆமென். பல்லுவலி வராது. துதிப்போமா தேவனை, ஆமென். பாடுவோமா கர்த்தரை. ஆமென். துதிப்போமா தேவனை, ஆமென். பாடுவோமா கர்த்தரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த வலியெல்லாம் பாதி குறைஞ்சிருச்சுங்களா? உட்காந்துருந்த அம்மா கூட பாதி பேர் எந்திரிச்சிட்டிங்க. ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் மகிழ்ச்சி. இதுதான் ஃபாதர் பாடுறாரு. முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். முக மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அது ஃபாதர் ஸ்டைல். சென்னை, கானா அந்த மாதிரி இடத்துல அந்த மனிதர்கள், அந்த மக்கள் மத்தியில், அந்த கலாச்சார மத்தியில் இந்த பாடலை கொண்டு போய் சேர்த்த பெருமை இந்த பாஸ்டருக்கே போய் சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 விமர்சனங்கள் இதுக்கு வந்தாலும், எத்தனையோ பேர் விமர்சனம் சொன்னாங்க, ஆனால் அந்த மனிதர்களுக்கு அந்த ரட்சிப்பு போய் சேர்த்தது இவருடைய பாடல். ஹல்லேலூயா. ஒரு மிஷினரி மாறு ஒரு பகுதியில், எந்த தீவில் யாருமே போலையாம். ஏன்னா அந்த தீவில் இருக்கவங்க எல்லாருமே குஷ்டரோகம் இருந்துச்சு. அந்த தீவில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் யாருமே அந்த தீவில் போய் ஊழியம் செய்ய பயப்படுவாங்களாம். அப்போ அந்த மிஷினரி என்ன பண்ணாராம், நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தீவுக்கு போய் ஊழியம் செஞ்சாராம். எல்லாம் ஓடுனாங்களாம், நீங்கள் எங்ககிட்ட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மிஷினரி கேட்கலையா. இவங்களுக்காகவும் அந்த ரட்சிப்பு, இயேசு ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி கடல் கலந்து அந்த தீவுக்கு போய் சொன்னாராம். கடைசியில் அந்த மிஷினரிக்கும் குஷ்டரோகம் வந்துச்சான். பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க மத்தியில் தான் இருக்கிறாங்க, அவங்கள தொட்டால் பார்த்தாவே குஷ்டரோகம் வந்துடும். ஆனால் அந்த குஷ்டரோகத்திலையும் அவர் ஊழியம் செய்து கடைசியில் அந்த மக்களோடு மக்களாக அதே மண்ணில் இறந்து போனாராம். பார்த்தீங்களா? இதுதான் ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவன் இருக்கிற இடத்துல, அவன் இருக்கிற கஷ்டத்தின் மத்தியில், அவன் இருக்கிற பாரத்தின் மத்தியில் நாம் சென்று அவனுக்கு ஏற்ற வண்ணமாக ஊழியம் செய்வதுதான் உண்மையான ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நல்லவர். இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட தேவன் நம்மை உயர்த்துவாராக. இன்னும் மகிழ்ச்சியோடு பாடுவேன் அப்பா உம்மை நான் பரவசமாக உம்மை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி அருமையான பழைய பாடல், அந்த பாடலை பாடி ஒரு நாமத்தை உயர்த்த போகிறோம். அனைவரும் அமர்ந்து கொள்ளலாமா? அந்த பாடலை பாடும்போது அமர்ந்து இந்த பாடலை நாம் பாடி உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னாலே. பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னாலே.
வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானவனாவால் ஞானமாய் கோஷித்த வானவனாவால் ஞானமாய் கோஷித்த காணாத மன்னா இயேசுவை காணாத மன்னா இயேசுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் பின்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் பின்னலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பரவசமோடு பாடும்போது பறந்தோடு மின்னல்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சென்னை மெரினா கடற்கரையில் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் கூட்டம் வைப்பார். இந்த பாடலை பாடுவாங்க. எத்தனையோ மக்கள் கட்டப்பட்டு பிசாசின் பிடியில், வியாதியில், பலவீனத்திலெல்லாம் அழுது பாடுவாங்க. அப்போ இந்த பாடலை அவர் பாடும்போது உள்ளங்கள் குத்தப்பட்டு, தேவன் எப்படிப்பட்டவர், பாடுவேன், என் விந்தனை, என் போராட்டம், கவலையெல்லாம் பறந்து போய்விடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு பாடின உள்ளங்கள் இன்று பல பேர் ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தற்கொலைக்கு நேராக சென்றவர்கள், வாழ்க்கை முடிந்தது என்று சென்றவர்கள் இந்த பாடலினுடைய சத்தத்தை கேட்டு திரும்பி வந்தார்கள். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்னா, பரவசமாக பாடுங்க, உணர்ந்து பாடுங்க, துதிச்சு பாடுங்க, உங்கள் இன்னல்கள் பறந்து போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இவ்வளோ நேரம் நம்ம அவரை துதிச்சு பாடினோம். அதனால் தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளையை எந்த சூழ்நிலையும் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு சில எந்திரிச்சிருப்போமா, இந்த பாடலை பாடி நிறைவு செய்வோம். இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நீ நல்லவர், உயர்ந்தவர். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் வெறும் மற்ற தேவர்களைப் போல அல்ல, நிச்சயவனுள்ள தேவன், எங்களுக்கு காண்கின்ற தேவன். என்று ஆகாருடைய கண்ணீரை கண்டீர். ஆண்டவரே, சிம்சோன் கேட்டபோது பெலிஸ்தர்களெல்லாம் முறையெடுத்து மிக தாகத்தோடு அந்த மனிதன் கேட்கும் போது கூப்பிட்டவனுடைய கிணறு என்று சொல்லி என்ன கோரி என்று அந்த இடத்துல பெயர் வைத்தான். நாங்கள் கூப்பிடுகையில் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அதுதான் அர்த்தம். கூப்பிடணும், உண்மையா கூப்பிடணும். பாடணும், உண்மையா பாடணும். ஆவையோடும் பாடணும், கருத்தோடு பாடணும், உண்மையோடு பாடணும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியமும் கரெக்டாக பண்ணோம்னா நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் இருக்கலாம், என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், என் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எதிர்மறையான காரியங்கள் இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு செவி கொடுக்கிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டுகின்ற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வலதுகரம் பராக்கிரம் செய்யும். என் பிரச்சனை காட்டிலும் அவர் பெரியவர். என்னை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் எல்ரோயி, அவர் யெகோவா ரஃபா, அவர் யெகோவா ஷம்மா என்று சொல்லி அவருடைய நாமத்தை உண்மையாய் அறிந்திருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்ன தகப்பன் அவர். இந்த காலை வேளையில் எப்பேற்பட்ட பிரச்சனையோடு போராட்டங்களோடு நீங்கள் இருக்கலாம், உங்கள் கவலைகளோடு இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை வருகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன், உன்னை விட்டு விலகுவதே இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை உள்ளம் கையில் வரைந்து வைத்த தகப்பன் நான் என்று காலை வேளையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ பரவசமாய் பாடினாய் அல்லவா, கைகளை தட்டி பாடினாய் அல்லவா, என்னை பிரமித்து பாடினாய் அல்லவா. நான் எப்படி உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பேன், நான் எப்படி உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேன். தகப்பன் நான் நேசிக்கிற புச்சுகிற புத்தகரால் போகல, உன்னை சிச்சித்தாலும் அவ்வப்போது உன்னை நான் தண்டிச்சாலும் எந்த சூழ்நிலையும் நான் உன்னை கைவிடுவதில்லை, எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு நான் விலகுவதில்லை. உன் மேல கிருபை தருகிறேன், மனதுருக்கமா இருக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பயப்படாத,
பயப்படாதே, சிறு கூட்டமே நீ பயப்படாதே என்று சொல்லி இந்த காலை வேளையில தேவன் சொல்கிறார். எந்த சூழ்நிலை கலங்காம திகைக்காம, ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறேன், ஒத்தாசி வரும் கண்மலை, ஆண்டவரே உதவி வரும் கண்மலை நோக்கியே நான் பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் அவரையே நோக்கி பார்ப்போமா? நன்றி செலுத்துவோமா? உயர்த்துவோமா? எல்லாம் துதிக்கலாம். சோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உதவி செய்கிற தேவனை துதிக்கிறோம், விடுவிக்கிற தேவனை துதிக்கிறோம், உயர்த்துகிற தேவனை துதிக்கிறோம். ஆராதிக்கும் போது விடுதலை உண்டு. கர்த்தருடைய நாமம் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கட்டுகள் உடையும், பாவ சங்கிலிகள் உடையும், சாப கட்டுகள் உடையும், மாந்திரிகள் உடையும், மந்திர கட்டுகள் பில்லிய சூனியங்கள் உடையும். தேவனுடைய ஆவி எங்கேயோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் வரவேற்கிறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். கண்ணோக்கி பார்க்கிறவரே, கண்ணோக்கி பார்க்கிறவரே என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நீர் என்னோடு இருந்து ஆண்டவரே கோணலானவைகளை செவையாக்குங்க. நீர் என்னோடு இருந்து வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ரகடமா சிங்கடமா தரா. ஹல்லேலூயா. ஆமென். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் சூழ்நிலையில் நடந்தாலும் நான் பயப்படேன். கோலும் தடை என்னை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. என்ன கோரே என் துணையாளிரே, என் தாகத்தை தீர்க்கிறவரே, சோத்திரம். ஆவியானவரே என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து அவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, காதே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, எல்லா கண்களை மூடி காதே கதறும்போது என்னை கேட்பவர். கைகளை உயர்த்தி என்னக்கோ நிறைந்த துணையாளரே, காலம் தீர்க்கும் ஜீவத்தான் நீரே. என்னக்கோ நிறைந்த துணையாளரே, காலம் தீர்க்கும் ஜீவத்தான் நீரே. ஆவியானவரே, ஆவியானவரே,
கூப்பிடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நீ நல்லவர், உயர்ந்தவர் அப்பா. எங்களுக்கு செவி சாய்க்கின்ற தகப்பன், நீர் உதவி செய்கின்ற தகப்பனப்பா. இன்னும் துதிப்பேன் உண்மையோடு, உரிமையோடு, பாசத்தோடு, பணிவோடு, தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு, விடுதலையோடு, வெட்கப்படாமல், கூச்சப்படாமல், ஆனந்தத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆர்ப்பரிப்போடு, புன்னகையோடு, சிரித்த முகத்தோடு என் தேவனை ஜீவனுள்ள நாளெல்லாம் துதிப்பேன். இன்னும் இன்னும் துதிப்பேன். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது. ஏற்புடையது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது. ஏற்புடையது. பாத்தீங்களா, அவரை புகழ்ந்து பாடுவது நல்லது. ஹல்லேலூயா. புகழ்ந்து பாடுங்க, துதிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.